திமுக நிர்வாகி ராஜீவ்காந்தி தற்போது செய்தியாளர் சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். கருத்து முறையாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதுதான் இப்போது இந்த நிகழ்ச்சியை பெரும் மரியாதைக்குரிய எங்களுடைய துணை முதலமைச்சர் அன்பண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவோடு இந்த நிகழ்ச்சியை மாண்புமிகு கழகத் தலைவரிடம் இங்கு இருக்கக்கூடிய முன்னாள் நாம் தமிழர் தம்பிகளை தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் நினைத்திருக்கிறோம். ரமேஷ் அவர்கள் சொல்ல தேவையில்லை, விமர்சனமா ரமேஷ் உணர்றாரான்னு பார்க்கணும். ஜேர்னலிஸ்ட்களின் நண்பர்கள் இங்க இருக்கீங்க. ஏதோ ஒரு ஊர்ல தர்மபுரிங்கிற ஒடுக்கப்பட்ட ஊர்ல வந்திருக்கீங்க. உங்க ஊரை சேர்ந்த அம்மா காத்தாக்கெல்லாம் வந்திருக்காங்க. தலையில என்ன இல்லதான் ஒரு உணர்வு தான். அம்பேத்கர் பேரை சொல்லும் போது கலைஞர் பேரை சொல்லி கைதட்டுறாங்கன்னா அந்த உணர்வு அவர்களுக்கு தெரிகிறது. யாரை பேரை சொன்னால் கைதட்ட உணர்வு இருக்கிறது. விமர்சனம் என்பது ஆதாரத்தோடு விமர்சனம். இன்னைக்கு ஒரு உண்மை சொல்றேன். அந்த ஒரு இயக்குனர் அண்ணன் ஒருத்தர் வெங்காயப்பட இயக்குனர் படத்தை வெளியிட்டார். செங்கோட்டையன் என்பவர் நம்பர் கொடுத்தாதான் சொன்னார். அந்த செங்கோட்டையன் உயிரோடு சீமானுக்கு தெரியாது, இறந்துட்டாரு. ஏன்னா அவர் தான் நம்பியவர் யாரையும் அவர் காப்பாற்றியதில்லை, எப்போதும் தெரியாது. அந்த செங்கோட்டையன் டிடிங்கிற அந்த அன்னைக்கு ஒரு அந்த பென்ட்ரைவ்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் கொடுத்த போது தம்பி கொரியர் வந்திருக்கான்னு வேகமா போய் வாங்கினாரு. அந்த வாங்கின அப்பாவி ராஜீவ்காந்தி தான். உள்ள அப்பதான் தெரிஞ்சா படம் இருந்தது. அப்பதான் தெரிஞ்சு படம் எடுத்து படைக்கிறதுக்கு பரமக்குடி வந்து ராம்நாட்ல இருந்து நான் சென்னை வந்தேன். சென்னை வந்து போதுதான் எந்த படங்கள் அப்பதான் தெரிஞ்சு. வெட்டிய படங்கள் ஆதாரத்தை நாங்க கொடுத்தாச்சு, எடிட் பண்ண சொல்லியாச்சு. அந்த ஹார்டிக்ஸ் வாங்கின நான் சொல்லிட்டேன். கொண்டு வந்த செங்கோட்டையில இல்லைங்க மறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஊடகம் என்று உடன் கேட்கிறேன். ஒரு பிரஸ் மீட்ல எங்களை கேட்கறீங்களா? யாரா ஒருத்தர் எங்க ஆதாரத்தை கொடுத்துட்டாங்கன்னு கேள்விகளுக்கு. இது தமிழ்நாடு ஊடக அறம் என்பது நீங்கள் எந்த மாற்றுக் கொள்கையா இருந்தாலும் தமிழர் பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா கலைஞர் என்று வந்தால் விமர்சனம் என்றால் விமர்சனம் தான். ஆனா அந்த புழுகு ஆபாச புழுகு படுகிற போது தயவு செய்து நீங்கள் எதிர்த்து அவரிடம் ஆதாரங்கள் கைது செய்கிற வழக்குகள் அல்ல. அது எல்லாமே கருத்து ரீதியாக நீதிமன்றத்தில் எதிர்கொள்ள முடியும். யாரையும் பழிவாங்குற உணர்ச்சி இந்த கட்சிக்கு இல்ல. பழிவாங்குற உணர்ச்சி எனக்கு ஒருபோது இருக்காது. கருத்தை எதிர்கொள்றோம் வழக்கு பயிற்சிகள். இப்போ நீங்க நிறைய பொறுப்பு இருக்கவங்களை கூட்டு வந்துருக்கீங்க. இங்க வரும்போது அவங்களுக்கு பொறுப்புகளை எதிர்பார்ப்பீங்க. அவங்களுக்கு என்ன பொறுப்புகள், எங்க அவங்க கட்சியில் என்ன பொறுப்பு? திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களுக்கு தெரிந்து இன்னைக்கு நான் கடந்த ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக முதலமைச்சர் தலைமையில் நான் இணைஞ்சேன். அதிலிருந்து இதுவரை என்னோட பயணித்த தம்பிகள் பேச பட்டியலுக்கும்படி நானே ஏறத்தாழ 80-100 பேருக்கு பொறுப்பு இருக்காங்க. வரவங்களுக்கு உறுதியாக எங்கள் தலைவர் பொறுப்பு கொடுப்பார். அந்த குற்றச்சாட்டை சீமான சொல்லுங்க. தேர்தல் காலத்தில் எப்படி எதிர்கொள்ள முடியாம இருக்கு? தேர்தல் காலத்தில் ஒத்த ஓட்டு ஒரு கவுன்சிலர் வாங்க முடியுமா? தமிழ்நாட்டில் முதல் ஊராட்சி மன்ற தலைவராக வென்றவர் அண்ணன் பத்மநாபன் இருக்காரு. முதல் ஊராட்சி ராமர் கட்சியில் அவர் இங்க வந்திருக்காரு. தம்பி கவுன்சிலர் கன்னியாகுமரி ஜெயிச்சாரு, அவர் இங்க வந்துட்டாரு. நீங்க ஏதாவது இடத்துல இவர் ஒத்த கவுன்சிலர் வாங்கிட்டாரு, தேர்தல் வெல்ல முடியல, அவர் இங்க வென்றுட்டாரு. 16 ஆண்டு காலம் ஆச்சு. தன் வயிற்று பிழப்பு, தன்னுடைய குடும்ப பிழப்பை தவிர கட்சிக்காரர்களுக்கு அதிகாரத்தை நோக்கி சீமான் பயணப்பட்டாரா? இத்தனை பேர் இருக்கீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் வீதிகள் இறங்கி கும்பிட்டு சீமான் கும்பிட்டு படத்தை பார்த்திருக்கீங்களா? அம்மா ஓட்டு போடுங்க தெருல படத்தை பார்த்திருக்கீங்களா? அதற்கு மாறா வேன்ல 2 வீரவசனம் பேசுவார். எவனாவது கேள்வி கேட்டா கூட கேட்க கூடாது. தொண்டர்கள் சுத்தி நிற்பாங்க. பிரச்சாரம் என்ன மேடை பிரச்சாரமா இருக்கு. வீதிகள் இறங்கி ஒரு நாள் போய் பார்த்திருக்கீங்களா? நீங்க கம்பு சுத்துறதுனா சுத்தி வாழ சுத்தக்கூடாது. கம்பு சுத்துற முடிவு பண்ணிட்டா எதிரிகளோட சுத்தணும், களத்துக்கு வரணும். அவர் அதிகாரத்தை நோக்கி நகர்வது இல்லை. அவர் நோக்கம் அதிகார நோக்கம் அல்ல. அதிகார நோக்கம் என்றால் எதிரில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவில் தமிழ் தேசியம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கிற மாநில சுயாட்சி தான். ஹிந்திக்கு எதிராக ஒரு தேசிய உணர்வு. தமிழ் என்பது மொழிகளின் தாய் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், இந்த மொழியில் பிறந்த தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாம் இந்த மொழியில் பிறந்ததுதான். இந்த மொழியில் இருக்கிற மக்கள் தான் தங்களுடைய வீட்டு மொழியாக, பண்பாட்டு மொழியாக தெலுங்கை, மலையாளத்தை, தமிழை, கன்னடத்தை பேசுகிறார்கள். சமூக மொழியாக, அரசு மொழியாக தமிழை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் தமிழிலிருந்து பிரிந்தவர்கள். 800 ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்குங்கிற மொழி இல்ல, 800 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னடம்ங்கிற மொழி இல்ல, 800 ஆண்டுகளுக்கு முன்பு மலையாளம் என்கிற மொழி இல்ல. அப்படி இல்லாத போது ஒருதாய் வேற்றுப்படையாக ஒரே நடத்தில் கிருஷ்ணகிரியிலும் தருமபுரியிலும் கோயம்புத்தூரிலும் பிறந்தவன வந்தேரின்னு சீமான் சொல்றாருன்னா அது எது பாசிச கோட்பாடு. அப்ப அந்த கோட்பாடு வைத்து அதிகாரத்துக்கு போக முடியாது. அவர் வேலை RSS இன்னைக்கு சாப்பிட்டு ஹிந்துத்துவான ஒரு ஹிந்துத்துவா இருக்கு. சாப்பிட்டு இந்துத்துவாவில் நமக்கு வாக்கு வரணும்னு இன்னைக்கு யாரோ ஒரு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. நான் வெளிப்படையா சொல்றேன், கடந்த இடத்துல சீமானுக்கு நீங்க சொல்ல அதிகாரத்தை நோக்கி மாநில அங்கீகாரம் வாங்கி கொடுத்தவர் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் தான். இவருக்கு வெறும் 4.8 விழுக்காடு இருந்துச்சு. விஜய் அரசியலுக்கு வரணும்னு கருத்து சொல்லிட்டாரு. ஆனா தேர்தலில் போட்டியிடல. அவரும் சீமானும் ஒன்னா இருக்காங்கன்னு கிசுகிசுகள் வெளியே வந்துச்சு. அவர் மைக் சிம்பிளை போட்டாரு. பிரபல பத்திரிகைலாம் அண்ணன் தம்பி விஜயும் சீமான் இணைகிறான்னு போட்டாங்க. அந்த ரசிகர் மன்றம் 3 விழுக்காடு ஓட்ட சீமானுக்கு போட்டுச்சு. அதனால மாநில
கட்சி அந்தஸ்து வாங்கியிருக்காரு, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 அந்த கெபாசிட்டி இழப்பாரு. வாய்ப்பு இருந்தா அதிகாரத்தை நோக்கி சொல்றாருல, சிதைக்கிறீங்க சொல்லி ஒரு டெபாசிட் வாங்க சொல்லுங்க. அந்த அதிகாரம் அவருக்கு இல்ல, அந்த நோக்கம் இல்ல. அந்த நோக்கம் இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு? மக்கள்கிட்ட போய் வாக்குக்கு கொள்கைக்கு. இவர் ஆபாசத்துக்கு பேசுற பேச்சாளர். 1000 ரூபாய் கொடுத்தா ராஜீவ்காந்தி என்ன தம்பி கொடுத்தா என் தம்பி வளர்ந்துட்டான்டா, தம்பி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துடுறா. சுந்தர் சீட் அப்படித்தான் வாங்கினாரு, சத்யராஜ் அப்படித்தான் வாங்கினாரு, அண்ணன் கலைப்புலி தாண்டி வாங்கினாரு. இன்னைக்கு எல்லாம் காரி துப்புறாங்க. என்னையா மனுஷன் நீங்க கேட்கறாங்க. இவர்களுடைய வேலை என்பது வயிற்று பசிக்கு கட்சி நடத்துகிறாருடைய அதிகார வேட்கைக்கு கட்சி நடத்தவில்லை. சீமான் பிரபாகரன் புகைப்படம் எடிட் செய்யப்பட்டதும் அந்த எடிட் செய்யப்பட்ட புகைப்படம் இருந்த ஹார்ட் டிஸ்கை பெற்றதும் தான் என்று திமுகவை சேர்ந்த ராஜீவ்காந்தி தற்போது கூறியிருக்கிறார். அப்போது இவர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியாக திராவிட முன்னேற்ற கழகம் பார்ப்பனி எதிர்க்குது. ஆனால் எந்த பிராமணர்களையும் நாங்கள் அடிக்கவில்லை. ஹிந்தி எதிர்ப்பு வைக்கிறோம். ஆனால் எந்த ஹிந்தி பேசுகிற சகோதரர்கள் என் ஊருக்கு அவங்களுடைய வருமானத்துக்கு வர சகோதரர்கள் நாங்கள் அடிக்கல. அதுதான் சமத்துவம். சமத்துவத்தை திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு மாற்று ஆட்சி வச்சு அதை முதலமைச்சர் ராஜாஜி ஆதரித்தார். அவர் தேர்தல் அரசியல் தான் ஆதரித்தார், கொள்கையில் ஆதரிக்கல. எங்களோட கொள்கை தெளிவு மிக தெளிவாக நாங்கள் இருக்கோம். கடந்த காலங்கள் அப்படித்தான் இருந்திருக்கு. அந்த சீமானுடைய விமர்சனம் பாக்குறேன், நான் ஆதாரம் மட்டும் பாக்குறேன். நான் மேதகு பிரபாகரனை நேசிக்கிற மதிக்கிற, இன்னும் சொல்ல போனால் நான் அவரை மிகவும் போற்றுகிற மனிதன். தனித்தமிழில் தான் தீர்வு என்று நம்புகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாநில மாணவரணி தலைவர். பெரியாரிஸ்டுகள் அண்ணன் குளத்தூர் மணி, அண்ணன் கு ராமகிருஷ்ணன், ஐயா வீரமணி போன்றவர்கள். இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை எண்ணிலடங்காத தோழர்கள் வளர்க்காமல் தமிழீழ விடுதலை புலிகள் வளர்ந்தது என்று தமிழீழ விடுதலை புலிகள் சொன்னால் கேட்டுக்கொள்ளலாம். எல்லாளன் படத்துக்கு வேடிக்கை பார்க்க போன தற்குறி சீமான் சொன்னால் கேட்க முடியாது. என்ன சிக்கல் தானே, டயஸ்பரால நாடு கடந்த தமிழீழங்கள்ல பல உறவுகள் பல பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஈழ கோரிக்கையை மட்டுப்படுத்திட்டாரு. 15 ஆண்டு காலமா ஈழத்துக்காக சீமான் புடுங்கிய ஒரு புள்ள காட்டுங்க, யாரா ஒருத்தர் சொல்லுங்க. ஈழத்துக்காக இவர் செஞ்சுட்டாருங்கன்னு. இல்ல டயஸ்பரால செஞ்சாரா, இல்ல யூஎன்ஓல செஞ்சாரா, இல்ல இந்திய நீதிமன்றங்கள் செஞ்சாரா, வாதாடினாரா? வெறும் பேச்சாக ஒரு மாவீரனை சமையல்காரராக மாற்றி வைத்திருக்கிறார். ஒரு மாவீரனை சமையல்காரராக மாத்திருக்காரு. அதான் சீமான் செஞ்சிருக்காரு. வேற என்ன ஈழத்துக்காக செஞ்சாரு சொல்லுங்க பாப்போம், வாதிக்க வரலாம். அது சில ஜெயலலிதாவுக்காக செய்தது. மேதகு பிரபாகரனுக்காக இளமுக செல்ல ஜெயலலிதாவோடு சமரசம் பேசுவதற்காக, வேட்பாளர் அடமானம் வைப்பதற்காக இந்த அண்ணன் மயிலாடுதுறை வேட்பாளர் இருந்தாரு. இங்க பேசுவாரு, அங்கே அதிமுக மாவட்ட செயலரோட 10 லட்சம் வச்சு கமிஷன் வாங்கிக்குவாரு. நான் எந்தெந்த மாவட்டத்தில் வாங்கினா லிஸ்ட்லாம் போட்டு கொடுக்க முடியாது, அதெல்லாம் வேணாம். அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட பெரியது. பிரபாகரன் மேதகு அண்ணன் பிரபாகரன் அவர்கள் தந்தை பெரியாரையும் திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தமிழீழ விடுதலை புலிகளின் மெமரண்டமா இருக்கக்கூடிய அரசியல் ஆசான் என்று தமிழீழத்தில் கொண்டாடப்படுகிற ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் தான் அதோடைய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சொல்ல இன்டலெக்சுவல் அறிவாளி. அவர்கள் திராவிடம் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எங்க எதிர்த்திருக்கார உன்னை காட்டுங்களேன். தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ்நாட்டு அரசு தலையிட்டு இவருக்கு வாக்களிக்க சொல்லியிருக்காங்களா? தமிழீழ விடுதலை புலிகள் எங்கேயா தமிழ்நாட்டு அரசு தலையிட்டு நாங்க பெரியார் இருக்க சொல்லியிருக்காங்களா? இதெல்லாம் அண்ட புல்கன் ஆபாசம். இது நான் பிரபாகரன் சதிச்சப்படாதான் மாறணுங்கிறதுலாம் நான் கொச்சையா சொல்ல முடியாது, பேச முடியாது.